வணக்கம். உங்கள் பானமாக பேசுகிறேன். இப்போ 30 செடிக்கு மேலே நான் வச்சுருக்கேன். சிறிய இடத்துல தான் இருந்தாலும் அதுக்கு உள்ளது டெய்லி ஒரு உரம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணி வச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னென்ன உரங்கிறத பாருங்கள். செலவில்லாத உரம் தான். பாருங்கள் எப்படி கொடுக்குறேன்னு இது சொல்கிறேன். இது வாழைப்பழத்தோலும் மாதுளம்பழத்தோல், கருவேப்பிலை, வாழைப்பழத்தோல் எல்லாமே போட்டு நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இதை நான் மிக்சியில் கொடுத்து அரைச்சி பொடி பண்ணி செடிகளுக்கு டெய்லி 1 ஸ்பூனு 1.5 ஸ்பூன் கொடுப்பேன். ரெண்டாவது இது டிஏபி செடி, ரோஜா செடிகளுக்கு கொடுத்தா நல்லா பூக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால இது ஒரு 1/4 கிலோ மட்டும் வச்சுருக்கேன். இது 5 நாளைக்கு ஒருக்கா ஒரு 10 12 இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன இதுகளை கொடுப்பேன். இது டிஏபி. இது கொடுத்தா பூக்களுக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால் இது ஒன்று மட்டும் நான் காசு போட்டு வாங்கி வச்சுருக்கேன். ரெண்டாவது இது அரிசி கழுவுன தண்ணி டெய்லி எல்லா செடிக்கும் வேணுமேன்னு சொல்லிவிட்டு மாவாட்டுற பிள்ளைகிட்ட கேட்டு டெய்லி ஒரு வாளியில் ஊற்றி வைக்க சொல்லி டெய்லி வாங்கிட்டு வந்து செடிகளுக்கு ஊற்றுவேன். அதனால அரிசி கழுவு தண்ணி தான் இதோட பச்சை தண்ணி கலந்து எல்லா செடிகளுக்கும் ஊற்றுவேன். 30 செடி வரைக்கும் ஊற்றணுமே. டெய்லி நம்ம அரிசி கழுவுற தண்ணி கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதனால் அந்த பிளேட்டை டெய்லி நீ அரிசி கழுவுற தண்ணியை ஊற்றி வைமா, நான் ஊற்றிக்கிறேன். ரெண்டாவது இது வெங்காயத்தோல் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு அது நம்ம இதாக கொடுத்தா மக்கிறதுக்கு நாளாகும். அது கம்போஸ் பண்ணி இது பண்ண, ஏன்னா நான் கடை வச்சுருக்கிறதுனால அந்த வேலையில் எனக்கு செய்ய நேரம் இருக்காதுன்னு சொல்லி வெங்காயத்தோல் தண்ணியில் ஊற வச்சு அது ஒரு நாளைக்கு கொடுப்பேன். இது காஞ்ச எருவாட்டி அங்கே மாடு வச்சுருக்கவங்ககிட்ட வாங்கி பிறக்கிட்டு ஒரு பை நிறைய வச்சுக்கிடுவேன். ஒரு சாக்கு பையில் உரம் கொடுக்குறப்ப இதை தட்டி தூள் பண்ணி மண்புழு உரம், செம்மண், ஆட்டு உரம் எல்லாத்தையும் கலந்து செடி வைப்பேன். புது செடி வாங்கி வைக்கிறப்ப. ரெண்டாவது இது வாழைப்பழ கரைசல்னா நான் பழம் வாங்க போகையில் அந்த தம்பிக்கிட்ட, பழம் வாங்குற பையன்கிட்ட கழுவி பழம் இருந்தால் கொடுப்பானுவேன். அவன் இப்போ ஒரு பை நிறைய அள்ளி கொடுப்பான். வாழைப்பழங்கள் நல்லா நாட்டு சக்கரை போட்டு நல்லா மசித்து வச்சுருக்குவேன். அது தேவைங்கிறப்ப உரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிடுவேன். இப்போ இது போட்டு ஒரு 10-15 நாள் ஆச்சு. நல்லா மக்கட்டும்னு சொல்லி இதில் போட்டு வச்சுருக்கேன். ரெண்டாவது நீர்மோர் கரைசல். கடையில் பால்கள் வேஸ்ட்டாக போச்சுன்னா அந்த பாலை என்ன செய்வேன், வேஸ்ட்டு பண்ணாமல் தயிரை ஊற்றி கூட அதை போட்டு புளிக்க வச்சு வச்சுருவேன். நீர்மோர் கரைசல் கொடுக்கறதுக்காண்டி. எல்லாமே வேஸ்ட்டு பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு செடிக்கு கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிடுவேன். இது மண்புழு உரம். இது ஒரு 2 கிலோ வாங்கி வச்சுக்கிடுவேன். வச்சுக்கிட்டேன்னா அது அப்பைக்கப்போ அந்த செடிகள் போடுறப்ப ஒரு கைப்பிடி அள்ளி போடுவேன். இப்படியே இது நீர் உரங்களும் சத்தான உரங்களையும் மாற்றி மாற்றி ஒன்றா கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொடுத்து ஏதோ செடிகளுக்கு காலையில் வந்த உடனே செடிகளுக்கு இந்த இதுகள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு பக்குவமாக பார்த்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு அந்த செடிகளை ஏற்கனவே காமிச்சிருக்கேன். எல்லா செடிகளையும் இன்னொரு தடவை காமிக்கிறேன். இப்போ நான் உரம் கொடுக்குறத பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பாருங்கள், இது எளிமையான உரம், செலவில்லாத உரம். என்ன, கழுவி தண்ணி நம்ம வீட்டிலையே கிடைக்கிது. வெங்காயத்தோல் என்ன, நான் காய்கறிகளை மக்க வைக்க எனக்கு முடியாது. ஏன்னா நான் கடை வச்சுருக்கேன். அதனால் எது செய்ய முடியுமோ அதை செஞ்சு சத்தான உரங்களை செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன, நானும் 30 செடி வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். மூங்கில் செடியிலேருந்து ஓமவள்ளி, துளசி, தூதுவளை, மருதாணி, அரளிப்பூ, இப்படி எல்லா செடிகளும் வச்சு வளர்க்குறேன். அதுகளுக்கு அப்பைக்கப்போ தேவையானதை முடிஞ்ச அளவுக்கு உரங்களை கொடுத்து இது பண்ணுறேன். இந்த உரங்கள்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிடுவேன். இது பண்ணையில் செம்மண்ணும் எங்கள் தோண்டுவாங்க. அப்போ அள்ளி ஒரு சாக்கில் அதையும் வச்சுக்கிடுவேன். ஏன்னா எதுவுமே காசு போட்டு வாங்க முடியாது. நம்ம ஒரு செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டுட்டோம். அதுக்கு என்ன பக்குவம் பண்ணணுமோ அப்படி பக்குவம் பண்ணி கொடுத்து வளர்க்குறேன். பாருங்கள் எப்படி இந்த அம்மா செய்கிறாங்க, நல்லபடி இருக்க என்ன இதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு தடவை உங்களுக்கு செடிகளெல்லாம் காமிக்கிறேன்.
பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி எளிமையான உரங்கள் வந்து கொடுக்க முடியும். ஏன்னா இதுக்கு நமக்கு செலவில்லை. இதுகளை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே ஒரு நாளைக்கு ஒன்று கொடுக்கலாம். பார்த்து செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன எப்படி இருக்குது இதெல்லாம் கொடுக்கறதுனால இப்போ என்ன பெனிஃபிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஏன்னா இது வந்து நம்ம தேடி போய் எதையும் அலைய வேண்டியதில்லை. நம்ம வீட்டில் உபயோகப்படுத்துகிற பொருள்களை தான் வச்சு இது பண்ணுறேன். அன்பு வருவோம் மாதத்துக்கு ஒரு தடவை வாங்கி வச்சுக்கிடுவேன். என்ன 1 கிலோ 15 ரூபா, 2 கிலோ வாங்கி டப்பாவில் போட்டு வச்சுக்கிடுவேன். வணக்கம்.